श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्सदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम भुक्तिमधीमहे यदुक्तयस्तरीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीमच्छटारीतिराजकृपावलम्बम् सौम्योपयन्त्रिकगणाद्रिमुनीन्द्रभक्तम् वेदान्तयुग्मविशदीकरणप्रवीणम् रामानुजम् इति वरं गुरुमाश्रयामः। यद्बद्रीशपदाब्जचिन्तनरतं सम्पत्कुमाराभिधात् स्वाचार्याद्यतिराजकल्पितमठे प्राप्तागमान्तद्वयम् नल्लान् वंशदमौक्तिकं प्रतिकलं श्रीवैष्णवाराधकं श्रीनारायणलक्ष्मणाख्येमिनं वन्दे सदा रक्षकम् श्रीशौनकान्वयपयोनिधिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुलब्धचनित्रिकं तं वेदान्तयुग्मविशदीकरणप्रवीणं श्रीदेहळीशगुरुवर्यमहं प्रपद्ये. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி இத்துகிரி எதிராஜஜீய சுவாமியுடைய கிருபையினாலே ஸ்தோத்திரதாரா தொடர் உபன்யாசங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலே ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தில் நேற்று 16வது ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகம் வரை அனுபவித்தோம். இன்று 21வது ஸ்லோகமிலிருந்து 25வது ஸ்லோகம் வரை அனுபவிப்போம். முதலிலே 16வது ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகம் வரை என்ன காட்டியிருக்கிறார் என்று சாராம்சத்தாலே அனுபவிப்போம். 16வது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திருவடியிலே பக்தி இல்லாதவர்கள் எப்பேற்பட்ட நியாயஸ்மிருதி முதலானவைகளை கற்றறிந்தாலும் உண்மை உணர்வு அவர்களுக்கு ஏற்படாது என்று 16வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். 17வது ஸ்லோகத்திலே பராங்குஷ பரகால இதிவராதிகளின் உள்ளத்தின்படி எம்பெருமானை சர்வேஸ்வரன் என்று நிச்சயிக்கிறோம் என்று 17வது ஸ்லோகத்தினாலே தெரிவிக்கிறார். 18வது ஸ்லோகத்தினாலே ருத்ரனை வேதங்கள் எவ்வளவோ ஈசப்தத்தை கொண்டு பிரதிபாத்தியர் என்று சொன்னாலும் எம்பெருமானுக்கே எல்லாம் பொருந்தும், அதனாலே பரமேஸ்வரனையே அனுசந்திப்போம் என்று தெரிவிக்கிறார். 19வது ஸ்லோகத்தினாலே அகாரத்தின் பொருளான அகாரத்தின் பொருளாக எம்பெருமானே இருக்கிறான், அப்படிப்பட்ட எம்பெருமானை வேதங்கள் ஆபிமுக்கியமாக தெரிவிக்கின்றன என்று 19வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். 20வது ஸ்லோகத்திலே எம்பெருமானுக்கு நியாமகர் யாரும் இல்லை, அவரே உபாயம் உபேயுமாயிருக்கிறார், பிரம்மாதி தேவர்கள் எம்பெருமானுடைய கடாட்சத்தினால் சத்தை பெறுகிறார்கள் என்று 20வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். 21வது ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய முக்கியமான 7 அடையாளங்களை காண்பிக்கிறார். 19வது ஸ்லோகத்திலே ஏற்கனவே எம்பெருமானுடைய பல அடையாளங்களை காண்பித்துள்ளார். இருந்தாலும் இந்த இடத்திலே எம்பெருமானுடைய 7 முக்கியமான அடையாளங்களை காண்பிக்கிறார். அதிலே முக்கியமான அடையாளமான ஸ்ரீ சம்பந்தத்தை இங்கே காண்பிக்கிறார். நித்ய சமாபியதிக வர்ஜித ஊர்ஜித ஸ்ரீஹி நித்யேக்ஷரே திவி வசன் புருஷ புராணஹாம் சத்வ பிரவர்த்தனகரோ ஜகதோஸ்ய மூலம் நான்யஸ்பதஸ்தி தரணீதர வேத வேத்யஹ. தரணீதர சமஸ்த பூமண்டல நிர்வாகனே, நித்யஹா நிருபாதிக நித்தியத்துவத்தை உடையராயும், சமாபியதிக வர்ஜிதா ஒத்தாரும் மிக்காரும் இல்லாதவராயும், ஊர்ஜித ஸ்ரீஹி ஸ்ரீ சம்பந்தத்தை உடையராயும், நித்யே திவி அக்ஷரே வசன்னு நித்தியமாயும் பரமாகாசமாயும் இருக்கக்கூடிய அந்த பரமபத்திலே வசித்து கொண்டிருப்பவராயும், அஸ்ய ஜகதா மூலம் இந்த உலகத்துக்கே மூலபுருஷராகவும், சத்வ பிரவர்த்தனகரா சத்வகுணத்தை பிரவர்த்திக்க கூடியவராகவும், புராண புருஷா புராதன புருஷராயும் தேவரீர் இருக்கிறீர் என்று சொல்கிறார். அதன் பின்னர் துவத் அந்ய வேதவேத்யா நாஸ்தி, உம்மை தவிர்த்து வேறு யாரும் வேத பிரதிபாத்தியன் இல்லை என்று முதலிலே
21வது ஸ்லோகத்துடைய பதபதார்த்தத்தை அனுபவித்தோம். அதன் பிறகு 21வது ஸ்லோகத்துடைய விசேஷார்த்தத்தை அனுபவிப்போம். இந்த இடத்திலே 20வது ஸ்லோகத்திலே உள்ள துவம் ஏகையவ என்கிற பதத்தை ஆகர்ஷணம் செய்து கொள்ள வேண்டும். அதனாலே துவம் ஏகையேவ நித்யா என்று இங்கே தெரிகிறது. ஜீவாத்மா, காலம், பிருத்திவி முதலானவைகள் நித்திய வஸ்துக்களாய் இருக்கின்றன. அது எங்கனே எனில் எம்பெருமான் ஜீவாத்மாதிகள் நித்திய வஸ்துக்களாய் கடவது என்று சங்கல்பிக்கிறார். அந்த சங்கல்பத்துக்கு ஏற்றா போல அவைகள் நித்திய வஸ்துக்களாய் இருக்கின்றன. அவைகள் எப்பேற்பட்ட நித்திய வஸ்துக்கள் என்றால் ஔபாதிக நித்திய வஸ்துக்கள். ஔபாதிக நித்திய வஸ்துக்கள் என்றால் என்ன என்றால் ஒரு காரணத்தினாலே நித்திய வஸ்துக்களாய் இருக்கின்றது. எம்பெருமானுடைய சங்கல்பம் என்கிற காரணத்தினாலே ஜீவாத்மாதிகள் நித்திய வஸ்துக்களாய் இருக்கின்றன. அதைத்தான் ஔபாதிக நித்திய வஸ்து என்பர்கள். அதை போலவே எம்பெருமானோ நிருபாதிக நித்தியத்துவத்தை உடையனாய் இருக்கிறான். நிருபாதிக நித்தியன் என்றால் இயற்கையாக வரக்கூடிய நித்தியத்துவத்தை தான் நிருபாதிக நித்தியத்துவம் என்று சொல்லுவார்கள். அதனாலே எம்பெருமான் நிருபாதிக நித்தியத்துவத்தை உடையனாய் இருக்கிறான். அடுத்ததாக சமாபியதிக வர்ஜிதா, தனக்கு ஒத்தாரும் மிக்காரும் இல்லாதவராய் இருக்கிறான். அதைத்தான் அதத் சமஷ்ட அபியதிகஷ்ட திருஷ்யதே என்றும் சுவாமி நம்மாழ்வார் தன் திருவாய்மொழியிலே ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா என்று தெரிவிக்கிறார். இந்த இடத்திலே தன்னோடு ஒத்தவர்களும் இல்லை, மேம்பட்டவர்களும் இல்லை என்று இரண்டும் ஏன் சொல்ல வேண்டும்? ஒத்தவர்கள் இல்லை என்றாலே மேம்பட்டவர்கள் இல்லை என்று தெரிந்து விடுமே என்றால், இங்கே மேம்பட்டவர்கள் இல்லை என்றால் ஒத்தவர்கள் இல்லை என்று தெரிந்து விடுமே. அதனாலே இங்கே மேம்பட்டவர்களும் இல்லை, ஒத்தவர்களும் இல்லை என்று ஆச்சாரியர்கள் நிர்வகிப்பார்கள். அதுதான் தானே தனக்கும் உமன் தன்னொப்பான் தானாய் உளன் என்று அருளுச்செயல்களிலே தெரிகிறது. அதன் பிறகு ஊர்ஜித ஸ்ரீஹி, ஸ்ரீ சம்பந்தத்தை உடையராயும் என்று அர்த்தம். எம்பெருமான் எவ்வளவு விசேஷணங்களை உடையனாக இருக்கிறான். ஆனாலும் ஸ்ரீயஸ்பதித்துவமே பிரதான விசேஷணமாக இருக்கிறது. அதைத்தான் நான்முகன் திருவந்தாதியிலே திருமழிசை பிரானும் திருவில்லாத்தேவரை தேரேன் மிந்து என்று அருள் செய்கிறார். அதை போலவே மாரீசனம் அப்பிரமேயம் விதத்தேஜோ எஸ்எஸ்ஆ ஜனகாத்மஜா என்று அந்த ராமரூப தேஜஸ் ஜனகாத்மஜாவான சீதா பிராட்டியுடன் சேர்ந்தால் எப்படி பொய்வான் என்று மாரீசனம் கூட ஸ்ரீ சம்பந்தத்தை தெரிவிக்கிறான். அதை போலவே வேதமும் ஸ்ரத்தையாதே போதே பக்தமஸ்னுதே என்று சொல்லுகிறது. ஸ்ரத்தா என்கிற பதம் ஸ்ரீ மகாலட்சுமியின் மற்றொரு திருநாமமாக திகழ்கிறது. அது ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரநாமத்திலே இருக்கிறது. அதனாலே ஸ்ரத்தா என்றால் லக்ஷ்மி என்ற அர்த்தம், ஸ்ரத்தையா என்றால் ஸ்ரீ மகாலட்சுமியினால் என்று அர்த்தம். ஸ்ரத்தையா என்ற பதத்துக்கு அடுத்தாற் போல இருக்கிற பதம் தேவகா என்று இல்லை, அதேவகா என்றே பதம். இங்கே ஸ்வரசன்னிவேஷம் ஆனபடியால் ஸ்ரத்தையா தேவகா என்று தெரிகிறது. அதேவகா என்றே பதம். அதனாலே அதேவகா ஸ்ரத்தையா தேவத்வம் அஷ்டுதே என்று அன்வயம் செய்து கொள்ள வேண்டும். தேவத்தன்மை இல்லாதவன் ஸ்ரீ மகாலட்சுமியினால் தேவத்தன்மையை அடைகிறான் என்று அர்த்தம். அதன் பின்னர் நித்தியே அக்ஷரே திவ்யுபசன்னு, நித்தியமாயும் பரமாகாசமாயும் இருக்கக்கூடிய அந்த பரமதத்திலே வசித்து கொண்டு என்ற அர்த்தம். அதைத்தான் ஸ்ருதியும் தது அக்ஷரே பரமே வியோமன் என்று காட்டுகிறது. அதற்கு பிறகு புராண புருஷாத்வம் ஏக ஏவ அசி, புராதன புருஷராய் நீர் ஒருவரே இருக்கிறீர் என்று தெரிகிறது. அதைத்தான் எந்தை தந்தை தந்தை தந்த தந்தைக்கும் முந்தை என்றும் முனைவன் மூவுலகாளி அப்பன் என்றும் இமையோர்க்கென்னும் முன்னானாய் என்றும் ஆழ்வார்கள் அருளிச் சேராலே காட்டுகிறார்கள். அதன் பின்னர் சத்வசேஷ பிரவர்த்தகா என்று ஸ்ரீ சொன்னார் போலே இங்கே சுவாமி கூறத்தாழ்வானும் சத்வ பிரவர்த்தனகரகா என்று காமிக்கிறார். சத்வகுணத்தை பிரவர்த்திக்க கூடியவன். அதே போலவே ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேத் மதுசூதனஹா சாத்விக சத்து விக்னேய சவி மோக்ஷார்த்த சிந்தகா என்று ஸ்லோகமும் காட்டப்படுகிறது. ஒரு மனுஷனை எம்பெருமான் பிறப்பித்து அவனுக்கு தன்னுடைய கட்டாட்சத்தை அளிக்கிறான். அந்த கட்டாட்சத்தினாலே அந்த மனுஷன் பரமசாத்விகனாகவும் மோட்சத்திலே சிந்தனை உடையனாகவும் இருக்கிறான் என்று அர்த்தம். அதற்கு பிறகு அஸ்ய ஜகதः மூலம் துவம் ஏக ஏவ என்று காண்கிறார். அதைத்தான் வேதம் யதோவா இமானி பூதானி ஜாயந்தே என்று சொல்லுகிறது. அதை போலவே சுவாமி நம்மாழ்வாரும் அவையுள் தனிமுதல் அம்மான் என்று தெரிவிக்கிறார். இதனாலே இந்த உலகத்துக்கே மூலபுருஷனாய் எம்பெருமான் திகழ்கிறார் என்று தெரிகிறது. அதற்கு பின்னர்
त्वद् अन्यवेद त्वत् अन्यः வேதவேத்யா நாஸ்தி, தேவரீரை தவிர்த்து வேறு யாரும் வேத பிரதிபாத்தியன் இல்லை என்று தெரிவிக்கிறார். அதைத்தான் பகவத்கீதையிலே கிருஷ்ணரும் வேதைஷ்ட சர்வீர் அகமேவ வேத்யா என்று சொல்லுகிறார். அதனாலே எம்பெருமானை தவிர்த்து வேறு யாரும் வேத பிரதிபாத்தியன் இல்லை என்று தெரிகிறது. சரி, அக்னிவருண யமாதிகளும் வேதத்திலே அறியப்பட்டிருக்கின்றனவே, அவர்கள் வேத பிரதிபாத்தியன் இல்லையா என்றால், அவர்கள் வேத பிரதிபாத்தியன் இருந்தாலும் அவைகள் ச ஆத்மா அங்கான்யா தேவதா ஆஹா என்று ஸ்ருதி தெரிவித்தாற் போலே எம்பெருமானே பரமாத்மாக திகழ்கிறான். அந்த அக்னிவருண யமாதிகள் எம்பெருமானுடைய அவயவங்களாக திகழ்கிறார்கள். அதனாலே எம்பெருமானே வேத வேத பிரதிபாத்தியன் என்று தெரிகிறது. இந்த ஸ்லோகத்தினாலே எம்பெருமானுடைய முக்கியமான 7 அடையாளங்களை காண்பிக்கிறார். நித்திய சமாபிதிகவர்ஜித ஊர்ஜித ஸ்ரீஹி நித்யேக்ஷரே திவசன் புருஷः புராணः சத்வ பிரவர்த்தனகரோ ஜகதோஸ்ய மூலம் நானியஸ்பதஸ்திதரணீதர வேதவேத்யா. 22வது ஸ்லோகத்தினாலே எம்பெருமான் எப்பேற்பட்டவன் என்று தெரிவிக்கிறார். எம்பூதபவ்யபவதீஷ மணீஷமாஹுஹு அந்தः சமுத்திரநிலையம் யமனந்தரூபம் யஸ்ய த்ரிலோகஜனனீ மகிஷீ ச லக்ஷ்மீः சாக்ஷாத் ச ஏவ புருஷோசி சஹஸ்ரமூர்தா. எம்பூதபவ்யபவதீஷ மணீஷம், யாவனொருவனை பூதகால பவிஷ்யத்கால வர்த்தமான காலங்களிலே நியாமகராயும் தனக்கு நியாமகரகிதராயும் அந்த சமுத்திர நிலையம் கடலுள் இருப்பவராயும் அனந்த ரூபம் அபரிமித அவதார விசிஷ்டராயும் வேதங்கள் தெரிவிக்கின்றனவோ அப்படிப்பட்ட அவர் எப்படி இருக்கிறார் என்றால், திலோக ஜனனி 3 லோகத்துக்கு மாதாவான இந்த ஸ்ரீ மகாலட்சுமியை தன்னுடைய தர்மபத்னியாக கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட சாஸ்திர சீரிஷா புருஷா என்று புருஷ சூக்தத்திலே பிரதிபாதிக்கப்பட்ட சாட்சாத் பரமபுருஷராயிருக்கிறீர் என்று தெரிகிறது. எம்பூத பவ்ய பவதீஷம் என்பதற்கு கட்டோபனிஷத்திலே ஈசானோ பூதபவ்யஸ்ய என்று பிரமாணம் காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது பூதகால பவிஷ்யத்கால வர்த்தமான காலங்களிலே எல்லா பதார்த்தங்களுக்கும் நியாமகராய் என்ற அர்த்தம். அதேபோல் அனீஷம் என்பதற்கு நதசேஷே கஷ்டன என்று ஸ்ருதியிலே பிரமாணம் காட்டப்பட்டிருக்கிறது. தனக்கு நியாமகரகிதராயிருக்கிறார் என்ற அர்த்தம். அதன் பின்னர் அந்த சமுத்திர நிலையம் என்பதற்கு ஜவந்த சமுத்திரே கவயோ உபயந்தி என்று ஸ்ருதியிலே பிரமாணம் காட்டப்பட்டிருக்கிறது. எம்பெருமான் க்ஷீராப்திஷாயியாயிருக்கிறார் என்ற அர்த்தம். அனந்த ரூபம் என்பதற்கு எதேகம் அவ்யக்தம் அனந்த ரூபம் என்று ஸ்ருதியிலே காட்டப்பட்டிருக்கிறது. அபரிமித அவதார விசிஷ்டராயும் என்று அர்த்தம். அதன் பின்னர் எஸ்ய த்ரிலோக ஜனனி மகிஷீ ச லக்ஷ்மீ என்று காட்டியிருக்கிறார். அதற்கு பிரமாணம் ஸ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ்டபத்யோ என்று ஸ்ரீசூக்தத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட சஹஸ்ரசீர்ஷா புருஷா என்று தொடங்கி புருஷோக்தத்திலே பிரதிபாதிக்கப்பட்ட புருஷோத்தமராய் தேவரீர் இருக்கிறீர் என்ற அர்த்தம். ஈசானோ பூதபவ்யஸ்ஸ என்ற இடத்திலே என்ன அர்த்தம் தெரிகிறது என்றால், பூதகால பவிஷ்யத் காலத்திலே நியாமகராயம் என்றுதான் அர்த்தம். வர்த்தமான காலம் ஏன் அங்கே சொல்லப்படவில்லை என்றால், அதை நிவர்த்தி செய்வதற்கு தான் இங்கே அதை நிவர்த்தி செய்வதற்கு வர்த்தமான காலம் என்பது ஒரு துடி மாத்திரமே இருக்கும். அதனாலே அது தனியே சொல்லப்படவில்லை, அது அனபேட்சிதம். அதன் வர்த்தமான காலத்திற்கு பிறகு பவிஷ்யத் காலம் இருக்கிறபடியாலே அது ஒரு துடி மாத்திரம் இருக்கும். அதனாலே அது அனபேட்சிதம் என்று தெரிவிக்கிறது. அனீஷம் என்றால் நியாமகரகிதராய் என்று அர்த்தம். அதனாலே இந்த ஸ்லோகத்தினாலே என்ன தெரிகிறது, எம்பெருமாள் எப்பேற்பட்டவன் என்று இந்த ஸ்லோகத்தினாலே தெரிகிறது. எம்பூதபவ்யபவதீஷ மணீஷமாஹுஹு அந்த சமுத்திர நிலையம் யமனந்த ரூபம் யஸ்ய த்ரிலோக ஜனனி மகிஷீ ச லக்ஷ்மீः சாக்ஷாத் ச ஏவ புருஷோசி சஹஸ்ரமூர்தா. 23வது ஸ்லோகத்தினாலே எம்பெருமானுடைய பரத்வத்தை நிரூபிக்கிறார். அதேபோல் புருஷோசி சஹஸ்ரமூர்தா என்று 22வது ஸ்லோகத்தில் சொன்னபடியே புருஷோக்த பிரதிபாத்தியராயிருக்கிறீர் என்று சொன்னார். அதனாலே அந்த புருஷோக்தனுடைய பெருமையையும் இங்கே காட்டுகிறார். சர்வஸ்ருதிஷ்வனுகதம் ஸ்திரமப்ரகம்பியம் நாராயணாஹ்வகேதரம் த்வமிமானவத்யம் சூக்தம் து பௌருஷமசேஷ ஜகத்பவித்ரம் துவாமுத்தமம் புருஷமீஷமுதாஜஹார. எம்பெருமானே, சர்வஸ்ருதிஷ்வனுகதம் துவமிவ, உம்மை போலே, சர்வஸ்ருதிஷ்வனுகதம் எல்லா
இருப்பதாயும் ஸ்திரம் ஸ்திரமாகவும் அப்பிரகம்பியம் அசைக்க உண்ணாதபடியும் நாராயணாஹ்வயதரம் நாராயணன் திருநாமுடையதாகவும் அனவத்தியம் தோஷமில்லாததாகவும் அசேஷ ஜெகத் பவித்ரம் இந்த உலகத்தையே பவித்திரமாக்க கூடியதாகவும் பௌருஷம் சூக்தம் புருஷ சூக்தமானது துவாமுத்தமம் புருஷமீஷம் உதாஜஹார உம்மையே புருஷோத்தமராய் பிரதிபாதிக்கிறது என்று அர்த்தம். இந்த ஸ்லோகத்தினாலே புருஷோக்தத்துடைய பெருமை நிரூபிக்கப்படுகிறது. அதே போல் எம்பெருமானுடைய பரத்துவம் நிரூபிக்கப்படுகிறது. இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமானுக்கும் புருஷோக்தத்துக்கும் 6 விசேஷணங்கள் குறிப்பிடப்படுகின்றன. சர்வஸ்ருதிஷ்வனுகதம் முதலிலே மறையாய நால்வேதத்துள் நின்ன மலர்ச்சுடரே என்றார் போலே எம்பெருமான் எல்லா வேதங்களிலே இருக்கிறான். அதை போலவே இந்த புருஷ சூக்தமும் எல்லா வேதங்களிலேயும் இருக்கிறது. அது எங்கனே எனில் ரிக்வேதே ஷோடசர்ச்சாத் யஜுஷி அஷ்டாதசர்ச்சகம் சாமவேதேது சப்தர்ச்சம் ததா வாஜசனீயகே என்று ஸ்லோகம் சொன்னார் போலே ரிக்வேதத்திலே 16 இருக்கை உடையதாகவும் யஜுர்வேதத்திலே 18 இருக்கை உடையதாகவும் சாமவேதத்திலும் சுக்ல யஜுர்வேதத்திலும் 7 இருக்கைகளை உடையதாகவும் இந்த புருஷ சூக்தம் இருக்கிறது. அதனாலே எம்பெருமான் எப்படி எல்லா வேதங்களிலும் இருக்கிறானோ அதை போலவே இந்த புருஷ சூக்தம் எல்லா வேதங்களிலே ஒரு பாகமாக திகழ்கிறது. அதன் பின்னர் ஸ்திரம் என்று தெரிகிறது. இந்த இடத்திலே பிரமேயமான எம்பெருமான் நித்தியனாயிருக்கிறான். அதை போலவே பிரமாணமான இந்த புருஷ சூக்தமும் நித்தியமாக இருக்கிறது என்று அர்த்தம். அதற்கு பிறகு அப்பிரகம்பியம் அசைக்க உண்ணாதபடி என்று அர்த்தம். எம்பெருமான் எப்படி பல குதிஷ்டிகளாலே அசைக்க உண்ணாதபடி இருக்கிறானோ அதே போலவே இந்த புருஷ சூக்தமும் பல குதிஷ்டிகளாலே அசைக்க உண்ணாதபடி இருக்கிறது என்று அர்த்தம். நாராயணாஹ்வயதரம் எம்பெருமானுக்கு எப்படி நாராயணன் என்று திருநாமம் இருக்கிறதோ அதே போலவே இந்த புருஷ சூக்தத்துக்கும் நாராயணவாகம் என்று திருநாமம் இருக்கிறது. அதைத்தான் பாதராயணர் பிரம்மவேதத்திலே நாராயணாபியாம் உபஸ்தானம் என்று காட்டியிருக்கிறார். புருஷோக்தத்திலே இருக்கக்கூடிய இந்த 2 அனுபாகத்தை சேர்த்துதான் நாராயணாபியாம் என்று காட்டுகிறார். அதனாலே இங்கே எம்பெருமானுக்கு எப்படி நாராயணன் என்று திருநாமமும் அதை போலவே புருஷோக்தத்துக்கும் நாராயணானுவாகம் என்று திருநாமம் இருக்கிறது. அனவத்தியம் தோஷத்தை போக்கக்கூடியதும் என்று அர்த்தம். எம்பெருமான் எப்படி அகிலஹேய பிரத்தினீகனாய் இருக்கிறானோ அதை போலவே இந்த புருஷ சூக்தமும் தோஷரகிதமாய் இருக்கிறது என்று அர்த்தம். அது எப்படி ருத்ர சூக்தங்களும் தோஷத்தை போக்கக்கூடியதாக இருக்கிறது, எப்படி நீங்கள் புருஷ சூக்தமே தோஷத்தை போக்குகிறது என்று சொல்கிறீர்கள் என்றால் அதைத்தான் வேதேஷு புருஷோக்தமே உத்தமம் என்று சொல்கிறீர்கள் என்றால் ருத்ர சூக்தத்திலே பல தோஷங்கள் இல்லாமல் இருந்தாலும் சில தோஷங்கள் இருக்கும். ஆனால் புருஷோக்தத்திலே ஒரு தோஷம் கூட கிடையாது. அதனாலே அதைத்தான் வேதேஷு பௌருஷம் சூக்தம் தர்மசாஸ்திரேஷு மாணவம் பாரதே பகவத்கீதா புராணேஷ்ட வைஷ்ணவம். வேதங்களிலே உத்தமமானது புருஷ சூக்தம், தர்மசாஸ்திரங்களிலே உத்தமமானது மனுஸ்மிருதி, பாரதத்திலே உத்தமமானது பகவத்கீதா, புராணங்களிலே உத்தமமானது விஷ்ணு புராணம் என்று இந்த ஸ்லோகத்தினாலே தெரிகிறது. அதனாலே எம்பெருமான் எப்படி தோஷத்தை போக்கக்கூடியவனாக இருக்கிறானோ அதே போலவே இந்த புருஷ சூக்தமும் தோஷத்தை போக்கக்கூடியதாக இருக்கிறது. அசேஷ ஜெகத் பவித்ரம் பாவன சர்வலோகானா துவமேவ ரகுநந்தன என்று சொன்னார் போலே எம்பெருமான் இந்த உலகத்தை எப்படி சுத்தமாக்குகிறானோ புருஷ சூக்தமும் தன்னை அனுசந்திப்பாரிடத்திலே இருக்கக்கூடிய மனோகலுஷத்தை முழுமையாக போக்கி பரிசுத்தமாக்குகிறது என்று அர்த்தம். அதனாலே அந்த புருஷோக்தமானது வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் என்று எம்பெருமானே புருஷோத்தமன் என்று பிரதிபாதிக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தினாலே தெரிகிறது. அதனாலே இந்த ஸ்லோகத்தினாலே எம்பெருமான் பரதத்வனாயிருக்கிறான் என்றும் புருஷோக்தத்துடைய பெருமையும் காட்டப்பட்டது. சர்வஸ்ருதிஷ்வனுகதம் ஸ்திரமப்ரகம்பியம் நாராயணாஹ்வயதரம் த்வமிவானவத்யம் சூக்தம் து பௌருஷமசேஷ ஜெகத் பவித்ரம் துவாமுத்தமம் புருஷமீஷமுதாஜஹார. 24வது ஸ்லோகத்தினாலே ஆனந்த குணம் எம்பெருமானிடத்திலே எவ்வளவோ குணங்கள் இருக்கின்றன. அவற்றுள் ஆனந்த குணம் எப்பேற்பட்டது, அந்த ஆனந்த குணத்தை உடைய எம்பெருமான் எப்பேற்பட்டவன் என்று தெரிவிக்கிறார். ஆனந்தமேஸ்வரம் அவாங்மன சாவகாஹ்யம் ஆம்னா சுசுஷதகுணோ தரிதக்கிரமேன சோயம் தவைவத்
ऋषिः त्वमिहान्तरात्मा त्वं पुण्डरीकणेन புருஷஸ்தபௌஷ்ணः. எம்பெருமானே, ஐஸ்வரம் ஈஸ்வர பிரயுக்தமான ஆனந்தம் ஆனந்தத்தை சதகுணோத்தரித கிரமேன நூறு 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 மடங்காக பெருக்கிக் கொண்டே போற முறையில் அந்த ஆனந்த குணம் என்பது அவாங்மன சாவகாஹ்யம், வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாததாக இருக்கிறது. சோயம் தவைவ, இந்த ஆனந்த குணம் உமக்கே பொருந்து இருக்கிறது. எப்படியெனில் துவம் தேவரீர் இஹனிஷு அந்தராத்மா, இந்த பூலோகத்திலே உள்ள ஜீவாத்மாக்களுக்குள்ளே அந்தர்யாமியாயிருக்கிறீர். துவம் புண்டரீகநயனஹ பௌஷ்ணஹ புருஷஸ்ச அசி, தேவரீர் புண்டரீகாட்சராயும் சூரிய மண்டல மத்தியஸ்த புருஷராயும் இருக்கிறீர் என்று பதவதார்த்தம். அதன் பின்னர் விசேஷார்த்தத்தை அனுபவிப்போம். வேதங்கள் எம்பெருமானுடைய குணங்களை சொல்லும் போது அந்த குணங்களுடைய எல்லையை காண ஆசைப்பட்டு அந்த குணங்களுக்குள்ளே ஆனந்தம் என்கிற குணத்தை பேச ஆரம்பித்த போது அது வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாததாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த ஆனந்த குணத்தை ஆனந்த குணத்தை தான் ஆனந்தவல்லி என்று சொல்லுவார்கள். அந்த ஆனந்தவல்லியில இந்த ஆனந்த குணமானது காட்டப்படுகிறது. இந்த லோகத்திலே நடக்க முடியாத நிகரற்ற ஒரு மனுஷனை எம்பெருமான் கல்பித்து அவனுக்கு மேன்மேலும் பல பெயர்களை சூட்டி அவனுடைய குணங்களை நூறு மடங்காக பெருக்கிக் கொண்டே சென்று அதை எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அளவிற்கு சொல்லலாம் என்று யோசித்து அது இயலாமையாலே மீண்டும் மீண்டும் அதை பெருக்கிக் கொண்டே சென்று கடைசியிலே என்ன தெரிகிறது என்றால், ஆனந்தம் என்கிற குணம் வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாதது என்று கடைசியிலே நிலைநாட்டப்படுகிறது. சரி, ஆனந்தவல்லி என்றால் என்ன என்றால், ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் யுவாவாகவும் எல்லா சாஸ்திரத்தை கற்றவனாகவும் அத்தியாபகனாகவும் ஆலஸ்யத்தனம் இல்லாதவனாகவும் தேகத்திலும் மனத்திலும் திட விசுவாசமுடையனாகவும் இருக்கிறான். இவ்வளவு இருந்தாலும் அவன் தரித்திரனாயிருந்தால் பயனில்லை. அதனாலே தரித்திராவஸ்தையும் விட்டு அவன் இந்த முழு உலகத்தையே ஒருவனாக ஆட்சியளிக்கிறான் என்றால் அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்கும். அதைவிட 100 மடங்கு ஆனந்தம் மனுஷ கந்தர்வர்களுக்கு, அதைவிட 100 மடங்கு ஆனந்தம் தேவகந்தர்வர்களுக்கு, அதைவிட 100 மடங்கு ஆனந்தம் பித்திருக்களுக்கு, அதைவிட 100 மடங்கு ஆனந்தம் ஆஜானது தேவர்களுக்கு, அதைவிட 100 மடங்கு ஆனந்தம் கர்மதேவர்களுக்கு, அதைவிட 100 மடங்கு ஆனந்தம் தேவர்களுக்கு, அதைவிட 100 மடங்கு ஆனந்தம் இந்திரனுக்கு, அதைவிட 100 மடங்கு ஆனந்தம் பிரகஸ்பதி, அதைவிட 100 மடங்கு ஆனந்தம் பிரஜாபதிக்கு, அதைவிட 100 மடங்கு ஆனந்தம் பரபிரம்மத்துக்கு என்று கடைசியிலே முடிகிறது. ஆனால் இந்த இடத்திலே எப்படி பிரம்மாவிட 100 மடங்கு ஆனந்தம் எம்பெருமானுக்கு என்று எப்படி சொல்ல முடியும்? அவனுக்கு அபரிமித ஆனந்தம் ஆயிற்று என்றால் அதனால்தான் வேதம் பின்வாங்குகிறது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்யவனசாசகா என்று அந்த குணத்தை சொல்லி முடிக்காமையாலே வேதங்களும் பின்வாங்குகின்றன. அதனாலே ஆனந்த குணம் என்பது வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாததாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே ஏகோ பிரம்மண ஆனந்தா என்று இருக்கிறது. அதற்கு அர்த்தம் என்னவென்றால் பிரஜாபதியை விட 100 மடங்கு ஆனந்தம் எம்பெருமானுக்கு என்ற அர்த்தம். அது எப்படி சொல்ல முடியும்? அவனுக்கு எம்பெருமானுக்கு அபரிமித ஆனந்தம் ஆயிற்று என்றால் அதற்கு பதிலாகத்தான் ஆனந்தமயாதி கிரணத்திலே ஸ்ரீவாஷ சுத பிரகாஷிகளே சிப்தேஷுருவ சர்பதி என்று அருளிச் செய்கிறார். அதாவது வில்லிலிருந்து எரியப்பட்ட அம்பு எப்படி வேகமாக செல்கிறதோ அதை போலவே சூரியனும் காலையிலிருந்து மாலை வேகமாக சென்று அஸ்தமிக்கிறான் என்ற அர்த்தம். இந்த இடத்திலே அம்புனுடைய வேகம் என்பது சிறிது, சூரியனுடைய வேகம் என்பது பெரிது. ஏனென்றால் அம்பு கொஞ்ச தூரத்துக்குத்தான் செல்லும். ஆனால் சூரியனோ ஒரு துடியில் பலகாத யோஜனை தூரம் செல்கிறான். அதனாலே அம்புக்கும் சூரியனுக்கும் இங்கே சாமியம் சொல்லக்கூடாது என்றால் ஆமாம், அதை போலவே. ஆனால் இங்கே சூரியனுடைய கதி என்பது வேகம் என்றுதான் தெரிகிறது, மந்தம் என்று தெரியவில்லை. அதனாலே சூரியனுடைய கதி வேகம் என்று தாத்பரியம். அதே போலவே ஏகோ பிரம்மணானந்தா என்று பிரம்மாவுடைய ஆனந்தத்தை விட 100 மடங்கு ஆனந்தம் என்று சொன்னால் அது அபரிமிதமான ஆனந்தம் என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு இந்த ஸ்லோகத்திலே உத்தரார்த்தத்திலே தவத்வம் என்று ஏன் அருளச் செய்கிறார்? அப்படி அருளச் செய்தால் ஐஸ்வரம் என்று எப்படி இருக்கலாம்? ஸ்வதீயம் ஆனந்தம் என்றுதான் இருக்க வேண்டும் என்றால் ஐஸ்வரம் என்றால் ஈஸ்வரன் உடையதான என்று அர்த்தம் இல்லை, ஈஸ்வர பிரயுக்தமான என்றே அர்த்தம். அதனாலே இங்கே தோஷமில்லை
என்று தெரிவிக்கிறார். சோயம் தவைவ, அந்த ஆனந்த குணமானது உமக்கே உற்றது என்ற அர்த்தம். ஆனந்தவல்லியிலே சொல்லப்பட்ட சேகோ மானுஷ ஆனந்தா, சேகோ மனுஷ்ய கந்தர்வானாம் ஆனந்தா, சேகோ தேவகந்தர்வானாம் ஆனந்தா, சேக பிதॄணாஞ்சிர லோகலோகானாம் ஆனந்தா, சேக அஜானஜானாம் தேவானாம் ஆனந்தா, சேக கர்மதேவானாம் தேவானாம் ஆனந்தா, சேகோ தேவானாம் ஆனந்தா, சேக இந்திரஸ்ய ஆனந்தா, சேகோ பிரகஸ்பதேரானந்தா, சேக பிரஜாபதேரானந்தா, சேகோ பிரம்மண ஆனந்தா. இப்படி இவ்வளவு ஆனந்தம் சொல்லப்பட்டிருக்கிறதே, அது எல்லா ஆனந்தமும் எம்பெருமானுக்கே தான் என்று தெரிவிக்கிறார். ஆனால் இந்த இடத்திலே மனுஷாதிகளுடைய ஆனந்தம் எம்பெருமானுக்கு எப்படி வரும் என்றால், அதைத்தான் அடுத்த வரியிலே காட்டுகிறார். ரிஷி தொமிகாந்தராத்மா என்று காட்டுகிறார். இந்த இகலோகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனுஷர்களிடத்திலும் அந்தர்யாமியாய் இருக்கிறான் என்று காண்பிக்கிறார். அதனாலே எம்பெருமான் அவயவியாக இருக்கிறான், ஜீவாத்மாக்கள் அவயவமாக இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அதன் பிறகு ஆனந்தவல்லி பிரகடனத்திலேயே பிராணமய மனோமய இத்தியாதிகள் சொல்லிக் கொண்டு வரும்பொழுது கடைசியிலே விஞ்ஞானமயத்தை சொல்லும் பொழுது தசேஷ ஏவ ஷாரீர ஆத்மா என்று சொல்லி அந்த விஞ்ஞானமயமான ஜீவன் ஆனந்தமயமான பரபிரம்மத்தையே அந்தர்யாமியாக கொண்டிருக்கிறான் என்று தலை கட்டுகிறது. அதன் பிறகு கடைசியிலே துவம் புண்டரீகரேன புருஷஷ்ட பௌஷ்ணா, தேவரீர் புண்டரீகாட்சராயும் சூரிய மண்டல மத்தியஸ்த புருஷராயும் இருக்கிறீர் என்று அர்த்தம். அதைத்தான் வேதம் சேஷ்டாயம் புருஷே எஷ்டாசாவாதித்யே சேகா என்று காண்பிக்கிறது. எஷ்டாசாவாதித்யே என்பதனாலே சூரிய மண்டல வர்த்தித்துவம் எம்பெருமானுக்கு சொல்லப்படுகிறது. அதே போல் சாந்தோக்கியத்திலே ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே என்று சூரிய மண்டல வர்த்தித்துவமானது எம்பெருமானுக்கு சொல்லப்படுகிறது. அதை சொன்னவுடனே தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினி என்று புண்டரீகாட்சத்துவை காண்பிக்கிறது. அதனாலே சூரிய மண்டல வர்த்தித்துவம் புண்டரீகாட்சத்துவம் உடைய எம்பெருமான் என்று தெரிகிறது. எம்பெருமானே தேவரீர் புண்டரீகாட்சராகவும் சூரிய மண்டல மத்தியஸ்த புருஷராயும் இருக்கிறீர் என்று இந்த வரியினாலே தெரிகிறது. அதனால் இந்த ஸ்லோகத்தினாலே எம்பெருமான் ஆனந்த குணத்தை உடையனாக இருக்கிறான். அந்த ஆனந்த குணம் எப்பேற்பட்டது, அதை உடைய எம்பெருமான் எப்பேற்பட்டவன் என்று தெரிகிறது. ஆனந்தமைஸ்வரமவாங் மனசாவகாஹ்யம் ஆம்னா சுஷுஷத குணோத்தரித கிரமேண சோயம் தவை வன்றிஷி துவமிகாந்தராத்மா துவம் புண்டரீகணேன புருஷஷ்ச பௌஷ்ணா. 25வது ஸ்லோகத்தினாலே இந்த உலகத்துக்கு மூல வஸ்து இது என்றால் ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு விதமாக அந்த மூல வஸ்து சொல்லப்படுகிறது. பிரம்மா என்றும் சத் என்றும் ஆத்மா என்றும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட வஸ்து நாராயணனே என்று 25வது ஸ்லோகத்தினாலே காண்பிக்கிறார். மூல காரணம் அபுத்தியத சிருஷ்டி வாக்கியை பிரம்மேதி வா சதிவாத்மகிரா தவா தத் நாராயணஸ்பதி மகோம் ரிஷத்பிரவீதி சௌபாலிகி பிரபுதயோப்யனுஜக்முரேனாம். சிருஷ்டி வாக்கியை வேதங்களிலே சொல்லப்பட்ட சிருஷ்டி பிரகரண வாக்கியங்களினாலே சத் இதிவா சத் என்றோ, பிரம்ம இதிவா பிரம்ம என்றோ, ஆத்மா ஆத்மா என்றோ எந்த மூலபுருஷன் தெரிகிறானோ அப்படிப்பட்ட மூலபுருஷன் நாராயணன் என்று மகோபனிஷத் பிரவீதி மகோபனிஷத் காட்டுகிறது. நாம் சௌபாலிகி பிரபுதையோ பெனுஜக்முஹு, இந்த மகோபனிஷத்தை சுபாலோபனிஷத் முதலானவைகளும் அனுசரித்து சொல்கின்றன என்று பதபதார்த்தம். அதன் பிறகு விசேஷார்த்தத்தை அனுபவிப்போம். அதர்வசிகையிலே கஷ்டத்யேயா என்று சொல்லி காரணம் து தியேயா என்று பதிலளிக்கிறார். கஷ்டத்யேயா யாரை தியானம் செய்ய வேண்டும் என்றால் காரணம் து தியேயா, இந்த ஜெகத்காரண வஸ்துவான ஜெகத்காரண வஸ்துவை தியானம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட வஸ்து எது என்று ஆராயும் போது ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மா என்றும் சத்து என்றும் ஆத்மா என்றும் ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு விதமாக சொல்லப்படுகிறது. அது எங்கனே எண்ணில் சாந்தோக்கியத்திலே சதேவ சோம்யே இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் என்று சத் சப்தத்தினாலே குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரம்மவா இதமேவாக்ர ஆசீத் என்று பிருகதாரண்யகத்திலே பிரம்ம சப்தத்தினாலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல் ஐத்தரேயத்திலே ஆத்மாவா இதமேக ஏவ அக்ர ஆசீத் என்று ஆத்ம சப்தத்தினாலே அந்த மூலகாரண வஸ்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனாலே இந்த ஜெகத்காரண பூதர் யார் என்றால் இந்திரனோ அக்னியோ
இவைகள் முதலானவர்கள் இல்லை, நாராயணனே என்று மகோபனிஷத்தும் சுபாலோபனிஷத் முதலானவைகளும் தெரிவிக்கின்றன என்று காட்டுகிறார். மகோபனிஷத் எப்படி தெரிவிக்கிறது என்றால், ஏகோ ஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷானஹா என்று மகோபனிஷத் தெரிவிக்கிறது. அதைத் தொடர்ந்து திவ்யோ தேவ ஏகோ நாராயணஹா என்று சுபாலோபனிஷத் முதலானவைகளும் அனுசரித்து சொல்கின்றன. இந்த ஸ்லோகத்தினுடைய பிரமேயார்த்தத்தை சுவாமி கூறத்தாழ்வானே சுந்தரபாவஸ்தவத்திலே சத்பிரம்மாத்ம பதைஹி என்ற ஸ்லோகத்தினாலே விரித்து அருளி செய்கிறார். இந்த ஸ்லோகத்தினாலே இந்த உலகத்துக்கே ஜகத்காரணம் யார் என்று ஆராயும் போது பிரம்மா என்றும் சத்து என்றும் ஆத்மா என்றும் ஒவ்வொரு இடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நாராயணனே ஜகத்காரண வஸ்து என்று தெரிகிறது. என்மூல காரணம் அபுத்தியத சிருஷ்டி வாக்கியைஹி பிரம்மேதி வா சதிதி வாத்மகிராதவா தத் நாராயணஸ்பதி மகோபனிஷத் பிரவீதி சௌபாலிகி பிரபுதயோப்யனுஜக்முரேனாம். இன்று 21வது ஸ்லோகத்திலிருந்து 25வது ஸ்லோகம் வரை அனுபவித்தோம். இத்துடன் அடியேன் உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறேன். ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் அதை க்ஷமித்தருளுமாய் பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமணீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூஜாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.